ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ராயன். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா நடிகர் தனுஷ். இவரோட 50வது படத்தில் இவர் சிறப்பாக இயக்குன ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு முன்னாடி படத்தோட மேக்கிங் சொல்லிடுறேன். இந்த படத்தோட கலர்லேருந்து கேமரா எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஷாட்டை வந்து அவர் ரொம்ப யோசித்து நல்லா இதுவாக பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. கடைசியில் இன்டர் பிளாக் வரும்போது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மறுபடியும் பிளட் அண்ட் கோராக இருந்தது. அவர் வந்து உள்வரின் மாதிரி ஒரு நீட்டு கம்பி வச்சு எல்லோரையும் கொலை பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பிளட் அண்ட் கோராக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸில் கூட ஒரு காம்ப்ரமைஸ் இது ஒன்று வரும். அப்போ அந்த 2 கேங்குள்ளே வந்து ஒரு பாட்டு வந்து அதில் ஒரு ஃபைட் நடக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப வைலன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட வந்து கதையை பார்த்துடலாம். சின்ன வயசில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆகும். இது சின்ன வயசில் வந்து ஹீரோவோட பெற்றோருங்க வந்து சந்தைக்கு போகிறோன்னு போவாங்க. அதோடு அவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்போ வந்து காத்தாராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன், இந்த 3 பேர், காளிதாஸ் ஜெயராம் வந்து 3 பேர் இருப்பாங்க. துஷா விஜயராயன் வந்து அவங்க தங்கச்சியாக இருப்பாங்க. ஸோ தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் வந்து 3 பேர் பிரதர்ஸாக இருப்பாங்க. இவர் எல்டராக இருப்பார் தனுஷ். அப்போ வந்து இவங்க சென்னையில் வந்து ஒருத்தர்கிட்ட அடைக்கலம் வருவாங்க, ஒரு பெரியவர்கிட்ட. அவர் வந்து செல்வராகவன் சார். அப்போ வந்து இப்போ அவங்க இருக்க சென்னை சிட்டியில் ஒரு அஞ்சனாபுரம்ன்ற இடத்துல சேதுராமன்றவனுக்கும் துரண்ட 2 பேர் கோஷ்டி முதல்ல இவர் வந்து அவங்க தம்பியால் இன்வால்வ் ஆகிடுவார். அப்போ வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் துரைன்றவரை போட்டு தள்ளுவார். அவர் வந்து அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவரை போட்டு தள்ள வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர்னு சேதுராமன் நினைப்பான். அப்போ வந்து இன்ட்ரோலில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்றது அந்த படத்தில் பார்க்கணும். ஸோ அப்போ அந்த 2 பிரதர்ஸும் வந்து பழி வாங்குவாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சியை வந்து சேதுராமனோட குரூப்பில் ஒருத்தர் வந்து ரேப் பண்ணுவான். அதுக்காக அவங்க தங்கச்சி எப்படி பழி வாங்குதுன்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃபு. இதில் எஸ்.ஜே. சூர்யா வந்து சேதுராமனோட கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட சில சீன்ஸ் நல்லாயிருக்கு. உண்மையிலே அவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாகவே ஆக தேவையில்ல. அந்த படத்தில் அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவன்ற மாதிரி தான் ஹீரோவே சொல்லுவார். ஸோ கடைசியில் எப்படி இருந்தாலும் அவர் வில்லனாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரியாக எடுப்படல. அண்ட் பிரகாஷ் ராஜ் வந்து அவரோட கேரக்டர் கரெக்டாக இது பண்ணியிருந்தார், போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் வந்து நல்லா இன்னும் ஷைன் பண்ண வச்சுருக்க வேண்டிய கேரக்டர்லாம் வந்து தனுஷ் சார் வந்து அவ்வளோவா வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரல. ஆனால் நிறைய பேருக்கு அவங்க பிரதர்ஸ்க்கு, அவங்க தங்கச்சியோட கேரக்டருக்கு அவங்களெலாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணியிருந்தாருங்க. நிறைய இடத்துல வந்து தனுஷ் சார் வந்து மோனோ ஆக்டிங் தான் கொடுத்துருந்தார். அது நிறைய இடத்துல நல்லா இருந்து, நிறைய இடத்துல வந்து இன்னும் தேவைப்படுற மாதிரி இருந்தது. அந்த கொலை செய்கிற சீன்லாம் வந்து ரொம்ப இவர் மோனோவாக பண்ணார். நிறைய இடத்துல அவர் திரும்பி நடந்து வர சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இப்போ இன்டர் பிளாக்கில் வந்து அந்த துரையை வந்து போட்டு தள்ளுற சீன் மாதிரி அது வந்து இன்னும் நல்லா ஹெவியாக இருந்திருக்கலாம். அது வந்து பஞ்சாக இல்லை. இதே மாதிரி ஒரு அசுரன்ற படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு தள்ளுவார். அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப உயிரோட்டமாக வந்தது. அந்த அளவுக்குலாம் இந்த படத்தில் இல்லை. அண்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எடுபடாமே இருந்தது. ஒரு காம்ப்ரமைஸ் சீன் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த சீனோட இதே ஒட்டலை. அதெல்லாம் வந்து அந்த சாங் வந்து ஒட்டுற மாதிரியே இல்லை. நிறைய இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த சிங்கே ஆகாமல் நான் சிங்கபிளாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழ் படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ட்ரால் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவான திரைக்கதை இருந்ததால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இந்த ராயன் வந்து இன்னும் எக்ஸலண்ட், அந்த காத்தாராயன் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பிளட் அண்ட் கோராக ஒரு படம் வந்து இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில ட்விஸ்ட் இருந்தாலும் மறுபடியும் வந்து கடைசியில் வந்து ஸ்லோவாக போச்சு. ஒரு பிரகாஷ் ராஜ் வந்து நிறைய இதில் வந்து இட்ஸ் மை இன்ஸ்டிக்ட் அது மாதிரிலாம் இங்கிலீஷில் பேசும்போது தமிழ் ஆளுங்கள் வந்து என்ன தான் படித்து பார்த்து அது புரிஞ்சிக்காமல் விஷுவலாக பார்க்கும்போது அது வந்து தமிழ்லேயே பேசியிருக்கலாம். அவர் ஒரு இடத்துல வந்து நான் வந்து நகரத்தை சுத்தம் செய்வேன்னு தமிழில் சொல்லுவார். அது வந்து ஒருத்தன் பக்கத்தில் இருக்கவங்க வந்து எது பெருக்க போகிறானா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் தவிர்த்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் இந்த படத்தை இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஷைனாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லாமல்
கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் அந்த ட்விஸ்ட்லாம் தாண்டினோன்னே மறுபடியும் இந்த படம் ஸ்லோவாச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமார் படமாக ஆயிடுச்சு. பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.